தற்போதைய அண்மை செய்தி. நீலகிரி மாவட்டம் கூடலூர் அருகே சட்டவிரோதமாக செயல்பட்ட மனநல காப்பகத்தில் 20 பேர் உயிரிழந்ததாக புகார் எழுந்த விவகாரத்தில் 10 பேருக்கு சம்மன் அனுப்பப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். மனநல காப்பக உரிமையாளர் உள்பட 10 பேருக்கு இந்த விவகாரத்தில் சம்மன் அனுப்பப்பட்டிருக்கிறது. மனநல காப்பக உரிமையாளர் அகஸ்டின் உள்பட 10க்கும் மேற்பட்டோருக்கு காவல்துறை சம்மன் அனுப்பியிருக்கிறது. நீலகிரி மாவட்டம் கூடலூர் அருகே சட்டவிரோதமாக செயல்பட்ட மனநல காப்பகத்தில் 20 பேர் உயிரிழந்ததாக புகார் எழுந்த விவகாரத்தில் மனநல காப்பக உரிமையாளர் உள்பட 10 பேருக்கு சம்மன் அனுப்பப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக அதனை நாம் பார்த்து வருகிறோம். நீலகிரி மாவட்டம் கூடலூர் அருகே சட்டவிரோதமாக செயல்பட்ட மனநல காப்பகத்தில் 20 பேர் உயிரிழந்ததாக புகார் எழுந்த விவகாரத்தில் மனநல காப்பக உரிமையாளர் உள்பட 10க்கும் மேற்பட்டோருக்கு காவல்துறை சம்மன் அனுப்பியிருக்கிறது. அண்மை செய்தியாக அதனை நாம் பார்த்து வருகிறோம். மனநல காப்பக உரிமையாளர் அகஸ்டின் உள்பட 10க்கும் மேற்பட்டோருக்கு காவல்துறை சம்மன் அனுப்பியிருக்கிறது. 20 பேர் உயிரிழந்ததாக கூறப்படும் இந்த விவகாரத்தில் காவல்துறை விசாரணை நடத்தி வரும் இந்த சூழலில் 10க்கும் மேற்பட்டோருக்கு சம்மன் அனுப்பப்பட்டிருக்கிறது. விசாரணைக்கு இன்று ஆஜராக வேண்டும் என காவல்துறை அந்த சம்மனில் கூறியிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். மனநல இது குறித்தான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் சிவகுமார். வணக்கம் சிவகுமார். கூடலூரில் சட்டவிரோதமாக செயல்பட்ட அந்த காப்பகத்தில் 20க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்ததாக கூறப்படும் விவகாரத்தில் காப்பக உரிமையாளர் உள்பட 10 பேருக்கு சம்மன் அனுப்பப்பட்டிருக்கிறது. இந்த விவகாரம் தொடர்பான கூடுதல் விவரங்களை பதிவு செய்யுங்கள். வினோத், நீலகிரி மாவட்டம் கூடலூரை அடுத்துள்ள பந்தலூர் தாலுகா உட்பட்ட குந்தலாடி பகுதியில் காஃபி மற்றும் பாக்கு தோட்டங்களின் நடுவே எந்தவித அரசு அனுமதியும் இன்றி லவ் ஷேர் என்ற மனநிலை பாதிக்கப்பட்டவரின் இல்லத்தை அகஸ்டின் என்பவர் கடந்த 23 வருடமாக நடத்தி வருகிறார். குறிப்பாக இவர் கேரள மாநிலத்திலும் ஒரு மனநிலை பாதிக்கப்பட்ட ஒரு இல்லத்தை நடத்தி வருவதாகவும் தகவல் வந்துள்ளது. இந்நிலையில் இவர் நடத்தி வரும் மனநிலை காப்பகத்தில் அத்துமீறல்கள் நடப்பதாகவும் உடனடியாக ஆய்வு செய்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனும் மாவட்ட ஆட்சியருக்கு புகார் சென்றுள்ளது. அந்த புகாரை அடுத்து வருவாய்த்துறையினர் கோட்டாட்சியர் செந்தில்குமார் தலைமையில் தேவாலா சரக காவல்துறையைச் சேர்ந்த துணை கண்காணிப்பாளர் சரவணன் தலைமையிலான காவல்துறையினர் மற்றும் சமூக நலத்துறை அதிகாரிகள், மாவட்ட மாற்றுத்திறனாளி துறை அதிகாரிகள் குற்றச்சாட்டப்பட்ட மனநிலை பாதிக்கப்பட்ட இல்லத்தில் நேற்று முன்தினம் அதிரடியாக ஆய்வுகளை மேற்கொண்டனர். அப்போது அதிகாரிக்கு பெரும் அதிர்ச்சியாய் காத்திருந்தது. குறிப்பாக இதுவரை எந்த ஒரு அங்கீகாரமும் இல்லாமல் இந்த காப்பகம் நடத்தப்பட்ட ஒன்று கண்டுபிடிக்கப்பட்டது. பாதிக்கப்பட்டவர்கள் தகவல்கள் வந்து சென்றதற்கான ஆவணமும் இல்லாததால் பெரும் அதிர்ச்சி ஏற்படுத்தியது. மேலும் தங்கியிருந்த 13 பேர் எப்பொழுது வந்தார்கள், அவர்களின் விவரங்கள் யார் தங்கி உள்ளார்கள் என்பதை பற்றி கூட அவர்களிடம் பதிவுகள் இல்லாததை அதிர்ச்சி ஏற்படுத்தி இருந்தது. அது மட்டுமின்றி ஒவ்வொரு அறையிலும் இரும்பு கட்டில்கள், அதன் அருகே எந்தவித தடுப்புகள் கூட இன்றி டாய்லெட் போன்ற குளிர் பிரதேசமான இந்த பகுதிகளில் அவர்கள் படுத்து உறங்குவதற்கான கம்பளி, தலையணை போன்ற எதுவும் இல்லாததும், மிகவும் சுகாதாரமற்ற அறைகள் மற்றும் மனநிலை பாதிக்கப்பட்ட மக்களை கண்காணிக்கும் பணியாளர்கள் கூட இல்லாமல் அவர்கள் அடைத்து வைத்ததும் தெரிய வந்தது. இந்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்திய நிலையில் தேவாலா சரக காவல்துறை கண்காணிப்பாளர் சரவணன் தலைமையில் விசாரணை தொடங்கப்பட்ட நிலையில் தற்போது அகஸ்டின் உட்பட அந்த காப்பகத்தில் அருகில் உள்ள வீட்டில் உரிமையாளர்கள் மற்றும் அவருடன் தொடர்பில் இருந்த 10க்கும் மேற்பட்டவருக்கு காவல்துறை சார்பாக விசாரணைக்கு நேரில் ஆஜராகும்படி சம்மன் வழங்கப்பட்டுள்ளது. உங்களுடைய விவரங்களுக்கு நன்றி சிவகுமார்.